எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைக்கிறார். பிரகாஷ், வணக்கம். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது என்ன, விவரிங்க. தமிழகத்தில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது மிகுந்த வருத்தத்திற்கும் கண்டனத்துக்கும் உரியது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்து சமூக வலைதளத்தில் எக்ஸ் வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில், தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது ஆட்சியின் பங்காளர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தருணம் என்று தெரிவித்திருக்கிறார். சங்க காலம் முதலே பெண்கள் இனத்தை போற்றி பாதுகாத்து வந்த தமிழக வரலாற்றில் இது போன்ற கருப்பு நாட்கள் தொடர்கதையாக நடந்து வரக்கூடியது கண்டனத்துக்கு உரியது என்று தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாதிகள் ஆட்சி நடக்கும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரங்கள் நடந்ததில்லை என்று எண்ணும் அளவுக்கு தற்போது நடந்து வரக்கூடிய ஆட்சி திகழ்வதாக தெரிவித்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, இந்த அரசு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை உரிய முறையில் தடுக்காமல் பாலியல் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தவறியதால் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலைதான் தொடர்கிறது என்றும், இனியாவது அரசு விழித்துக் கொண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.